ரிஷபராசி நேயர்களே, நிறைய ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய முடிவு உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். பிறருடைய சேர்ந்து தொழில் பண்ணுறது, அதே மாதிரி திருமணம் சம்பந்தமெல்லாம் பார்த்துட்டு ஓகே எனக்கு ஓகே, பொண்ணுக்கு ஓகேவா, பையனுக்கு ஓகே, பொண்ணுக்கு ஓகேவா, பொண்ணுக்கு ஓகே, பையனுக்கு ஓகேவா, இப்படி சம்பந்தமாக முடியறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு அப்பப்போ என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதில் தெளிவு ஏற்படும். எப்போவுமே நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா பின்னாடி அது நன்மையாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க வாய்ப்பு தேடுறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவோம், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சார் எல்லாம் சரி சார், ஆனால் மனசில் திருப்தி இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். திருப்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இப்போது ஒரு 2-2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அது திருப்தி இருக்காது. அதனால் அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். திருப்தியோடு எல்லா காரியங்களும் பண்ணோம்னா நமக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ நடக்கிறதை திருப்தியாகப்பட்டு கொண்டு அதில் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். வழிபாடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்.